வேண்டுமென்றே திட்டமிட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியோட முதலமைச்சர் வருகின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. நிச்சயமாக அது ஒரு குறுகலான பாதையாக தான் தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, அந்த இடம் அது இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு அந்த இடம் நிச்சயமாக பத்தாது. ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லாக கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகுதான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு. எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து தான். திட்டமிட்டு யாரும் செய்யறது இல்லைல்ல, எதிர்பாராம நடந்த விபத்து. அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் வலி இருக்கு. அதுக்காக நான் வருந்துறேன். அது எதிர்பாராத இதை விட நம்மளை விட அதிகமான மனவேதனையே தம்பி விஜய் தருவாரு. அந்த கட்சியிலிருந்து வருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு என்னுடைய ஆறுதல். இறந்து போன இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறேன். ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துல இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. இதுக்கிடையில நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நடக்கும்ல. ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். யாரு கைது செய்யப்படுவாரு, கேட்கவே மாட்டாங்க. நீங்க கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. அவரே 2-3 கேள்வி ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம காவல்துறை ஒரு வேலை பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நேரம், இடம், உரையின் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும்.